सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 28/5/1977 அவ்விக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: பாப்தாதாவின் நிரந்தர இதய சிம்மாசனதாரி சமமான குழந்தைகளின் லட்சணம். பாப்தாதா நெருக்கமான சமமான நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தைக்கு எப்பொழுதும் நினைவு இருக்கிறது. எப்படி குழந்தைகள் நினைவு சொரூபமாக இருக்கிறார்கள், அதேபோல் தந்தையும் தன்னுடைய நெருக்கமான குழந்தைகளின் நினைவு சொரூபமாக இருக்கிறார். எப்படி குழந்தைகள் நினைவு சொரூபம் ஆவதினால் சக்தி நிறைந்த சொரூபத்தின் அனுபவம் செய்கிறார்கள், பாப்தாதாவும் சுயம் சக்தி நிறைந்த சொரூபமாக இருந்த போதிலும் சமமான குழந்தைகளின் சகயோகம் மற்றும் நினைவினால் தன்னுடைய சொரூபத்தில் இன்னும் அதிகப்படியும் சேர்ந்து விடுகிறது. எனவே சாக்கார பிரம்மா பாபாவின் சகயோகி சொரூபத்தின் அடையாளமாக 1000 புஜங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. புஜங்கள் சகயோகத்தின் அடையாளம். அப்படி தந்தையின் கூடவே சேர்த்தே யார் நிரந்தர சகயோகிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் புஜங்களின் ரூபத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி சமமான குழந்தைகளின் ஸ்தானமாக எது இருக்கிறது? எந்த ஸ்தானத்தில் அவர்கள் நிவாசம் செய்கிறார்கள்? அவர்கள் எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அல்லது உலக ராஜ சிம்மாசனத்தில் அமருபவர் என்று தன்னை நினைக்கிறார்கள். அதாவது அந்த நிலையில் நிலைத்திருக்கிறார்கள். எப்படி மிகப்பெரிய மகான் ஆத்மாக்கள் ஒருபொழுதும் தரையில் கால் வைப்பதில்லை, எப்படி இங்கேயும் பார்த்திருக்கிறீர்கள், எப்பொழுது பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் முழு வழியிலும் படிகளிலும் கம்பளம் விரித்து விடுகிறார்கள். அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களின் கால்கள் தரையில் இல்லாமல் கம்பளத்தின் மேல் இருக்கிறது. இந்த அடையாளம் யாருடையது? எங்கிருந்து தொடங்கியது? இங்கேயோ அவர்களின் கால்கள் கம்பளம் வரைதான் இருக்கிறது. ஆனால் யார் தந்தைக்கு சமமான குழந்தைகளோ அவர்களுடைய புத்தி என்ற கால் ஆசனத்தை தவிர கீழே வருவதில்லை. அவர்களை ஆசனதாரிகள் என்று கூறப்படுவது. அதாவது எப்பொழுதும் ஆசனத்திலேயே இருக்கிறார்கள், கீழே வருவதில்லை. அந்த மாதிரி யார் எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரி மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்திலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து ஆத்மாக்களிடமிருந்து பிரதிபலனாக என்ன கிடைக்கிறது? அன்போ கிடைக்கவோ செய்கிறது. ஆனால் இதய சிம்மாசனதாரி குழந்தைகள் என்ன காரியம் செய்கிறார்களோ, என்ன வார்த்தை சொல்கிறார்களோ, அது அனைவரின் இதயத்தில் எப்படி தந்தை மூலமாக என்னென்ன வார்த்தைகள் வெளியாகின்றதோ அவை நிரந்தரமாக நினைவு சின்னமாகிவிடுகிறது. அனைவரின் இதயத்திலும் நிரம்பி விடுகிறது. அந்த மாதிரி பதிகிறது, நினைவு சின்னமாக இருந்து விடுகிறது. பின்பு அரை கல்பத்திற்கு பிறகு நினைவு சின்னமாக கீதை ரூபத்தில் எழுதப்படுகிறது. அப்படி தந்தையின் மகா வாக்கியத்தின் நினைவு சின்னம் ரூபத்தில் மேலே இருந்து விடுகிறது. இந்த விதமாக யார் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளோ அவர்கள் எந்த ஆத்மாவை பற்றி எண்ணுகிறார்களோ அது அவர்களின் இதயத்தில் பதிந்து விடுகிறது. உதாரணமாக, நீங்கள் எந்த ஆத்மா மேலும் சுபபாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைக்கின்றீர்கள் என்றால் அவருக்கு இவர் உண்மையிலேயே என்மேல் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைக்கிறார் என்று இதயத்தில் சென்று பதியும். ஒன்று மேலோட்டமானது, இரண்டாவது பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஸ்தானத்தின் காரணமாக மரியாதை கொடுப்பது, மூன்றாவது இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வது. யார் சமமான குழந்தைகளோ அவருடைய எண்ணமும் அம்பு பாய்வது போல் இதயத்தில் பாயும்.
எப்படி முந்தைய காலத்தில் அம்பு எய்துவார்கள் என்றால், யார் மேல் அம்பு பாய்கிறதோ அவர் தன்னோடு அம்பையும் சேர்த்து கொண்டு கீழே வந்து விழுந்து விடுவார். இந்த விதமாக யார் இதய சிம்மாசனதாரியோ, அவர் எந்த ஆத்மாவிற்காக இதயபூர்வமான எண்ணம் வைக்கிறாரோ அந்த நபர், அதாவது ஆத்மா, அவரே தன்னுடைய இதயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக எதிரில் வந்து விடுவார். இன்னொரு விஷயம், யார் அந்த நிலையில் நிலைத்திருந்து வார்த்தைகளை சொல்வாரோ அவருடைய 2 வார்த்தைகள் இதயத்திற்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கும். 2 வார்த்தைகள் தான் கூறினார், ஆனால் இதயத்திற்கு ஆறுதல் கிடைத்துவிட்டது, டானிக் கிடைத்துவிட்டது என்று உணர்வார்கள். 3வது விஷயம், எப்பொழுதும் அந்த மாதிரியான ஆத்மாக்களை தூரத்தில் இருந்த போதும் உள்ளபூர்வமாக நினைவு செய்வார்கள். உள்ளபூர்வமாக நினைவு செய்வதின் அடையாளமாக என்ன இருக்கும்? எப்படி அருகில் நெருக்கத்தில் இருக்கிறார், தூரமாக இல்லை என்று அந்த மாதிரி அனுபவமாகும். எப்படி தந்தையை உள்ளபூர்வமாக நினைவு செய்கிறீர்கள் என்றால் என்ன அனுபவமாகிறது? தூரமாக அனுபவம் ஆகிறதா என்ன? உடன் இருப்பதின் அனுபவம் ஆகிறது தான் இல்லையா? இந்த விதமாக யார் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நடைமுறையில் பிரதிபலன் தென்படும். இதைத்தான் பிரத்யக்ஷ பலன் என்று கூறுவது. 4வது விஷயம், அவர் இதய சிம்மாசனதாரியாக இருப்பார். யார் சிம்மாசனதாரியாக இருப்பார்? ராஜா இருப்பார் இல்லையா? எப்படி யாராவது பெரியவர் இருக்கிறார் என்றால் அவரை அனைவரும் தன்னுடையவர் என்று நினைக்கிறார்கள். சிறியவராக இருப்பவர்கள் பெரியவர்களை என்னுடையவர் என்று நினைப்பார்கள். அப்படி இதய சிம்மாசனதாரி குழந்தைகளை ஒவ்வொருவரும் தன்னுடைய பெரியவர் என்று நினைப்பார்கள். இதுதான் அடையாளம். தன்னுடையவர் என்று உணர்வு ஏற்படும். நம்முடைய மூதாதையர் பெரியவர், பூஜைக்குரியவர் என்று அனுபவமாகும். சொல்வதற்கு இந்த வார்த்தை பக்தி மார்க்கத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் எப்படி முன்னோராக இருப்பவர்களை பற்றி இவர் எங்களுடைய மூதாதையர், பூஜைக்குரியவர் என்ற போதை இருக்கிறதோ, இதே விதமாக ஒவ்வொரு ஆத்மாவும் யார் யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் இவர்தான் எங்களுடைய மூதாதையர், பூஜைக்குரியவர் என்று உணருவார்கள், தன்னுடையவர் என்று உணருவார்கள். அந்த மாதிரி இதய சிம்மாசனதாரியாக எத்தனை பேர் ஆவார்கள்? குறைவானவர்கள்தான் ஆவார்கள். இதுதான் அஷ்டரத்தினங்களின் விசேஷம் ஆகும். இது 100லும் இருப்பதில்லை. அவர்களிலும் தாய் தந்தையர் இருக்கிறார்கள். இருந்தும் அவர்களிலும் வரிசை எண் இருக்கிறது தான் இல்லையா? அப்படி எப்பொழுது முதலிடத்திலும் வரிசை எண் இருக்கிறது என்றால் பின்னால் வருபவர்களிலும் வரிசை எண் இருக்கும். தாதி வெளிநாட்டு சேவைக்காக சென்று கொண்டிருக்கிறார். இதன் குஷி அனைவருக்கும் இருக்கிறது. ஏன்? செல்வதில் பொதுவாக வேறு உணர்வலைகள் தான் இருக்க வேண்டும். ஆனால் குஷி ஏன் இருக்கிறது? மேலும் முக்கியமாக குஷியின் அலை இருக்கிறது. ஏன்? விசேஷமாக அனைவருக்கும் இந்த விஷயத்தில் குஷி இருக்கிறது. எதை அனைவரும் வெகு காலமாக ஏதாவது கொஞ்சம் நடக்க வேண்டும், கொஞ்சம் பரிவர்த்தனை வர வேண்டும் என்று நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்தார்களோ, அப்படி இந்த பங்கை பார்த்து அனைவரின் புத்தியில் ஏதாவது புதுமை, பரிவர்த்தனையின் பாவனை வந்துவிடுகிறது. இவர் சென்று கொண்டிருக்கவில்லை, ஆனால் எதையோ அருகில் கொண்டு வருகிறார் என்று அனைவருக்கும் அப்படி அனுபவமாகிறது. ஏதோ பரிவர்த்தனை, புதுமையின் வரைபடம் எதிரில் வருவதினால் செல்வதின் எண்ணம் அதில் அடங்கிவிட்டது. இப்பொழுது ஏதோ பரிவர்த்தனையின் அஸ்திவாரம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று இதுதான் அனைவரின் புத்தியிலும் இருக்கின்றது. வெகு காலமாக ஏதாவது புது விஷயம் இப்பொழுது நடக்க வேண்டும் என்று அனைவரின் எண்ணத்தில் இருக்கிறது. வெகு காலமாக அதே காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் புதுமை நடக்க வேண்டும். வெளிநாடு செல்வதற்கான பங்கு என்ன உருவாகி இருக்கிறதோ அதில் அனைவரின் இதயத்தில் இயல்பாகவே இந்த அலை இருக்கிறது. யாருக்கும் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு புது ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது. அங்கேயோ ஊக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பாரதத்திலும் புதுமை நடக்கும் என்று நினைக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் குஷியின் புது உணர்வலைகள் இருக்கின்றது. அருகாமையில் சென்றடைவது தென்பட்டு கொண்டிருக்கிறது. நெருக்கத்தின் காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று நினைக்கிறார்கள். இந்த உணர்வு ஏற்படுகிறது. எனவே
யார் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நேரத்தினுடன் மிகுந்த சம்பந்தம் இருக்கிறது. எப்படி பிரம்மாவின் ஆத்மாவிற்கு காலத்துடன் ஆழமான தொடர்பு இருக்கிறது, பிரம்மாவின் ஜென்மம் மற்றும் சங்கமயுகம் வருவது ஏற்படுகிறது. ஒருவேளை பிரம்மாவிற்கு பங்கு இல்லை என்றால் சங்கமயுகம் இருக்காது. பிரம்மாவின் சாக்கார பங்கின் முடிவு மேலும் மற்ற பங்கின் ஆரம்பம் ஆவது, இதுவும் நேரத்தை அருகில் கொண்டு வருவதற்கான ஆதாரமாகும். பிரம்மாவின் பங்கின் முடிவு என்றால் சங்கமயுகத்தின் முடிவு. எனவே எப்படி பிரம்மாவின் ஆத்மாவிற்கு நேரத்துடன் ஆழமான சம்பந்தம் இருக்கிறது, அதுபோலவே யார் பின்பற்றி நடக்கும் ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் நேரத்துடன் அந்த அளவு நெருக்கமான சம்பந்தம் இருக்கிறது. நேரத்தை காட்டும் கடிகாரம் மாதிரி ஆகிவிடுகிறார்கள். எப்படி பாருங்கள், நீங்கள் யார் பொறுப்பாளர்களாக அவர்கள் ஆகியிருக்கிறார்களோ உங்களுடைய எண்ணங்களை படிக்கிறார்கள். அனைவரும் இவர்களின் நிலை எதுவரை வந்தடைந்திருக்கிறது என்ற நோக்கத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்படி நேரம் என்ன காட்டுகிறது? அனைவரும் சோதிக்கவோ செய்கிறீர்கள் இல்லையா? எப்படி உங்கள் எதிரில் நேரத்தின் கடிகாரமாக சாக்கார பாபா இருந்தார், அவருடைய நிலையை பார்த்து நீங்களும் ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைத்தீர்கள். நெருக்கத்தின் அனுபவம் ஆனது. ஃபரிஷ்தா ரூபத்தை பார்ப்பது போல் உடலற்ற நிலை, அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டது. அப்படி நேரத்தின் கடிகாரம் ஆகிவிட்டது இல்லையா? அப்படி நீங்கள் யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள், அவர்களும் நேரத்தின் கடிகாரமாக இருக்கிறீர்கள். அந்த பார்வையாலேயே கடிகாரம் என்ன காட்டிக்கொண்டிருக்கிறது என்று உங்களை பார்க்கிறார்கள். இந்த வெளிநாடு செல்வதற்கான பங்கு, இதுவும் ஏதோ முக்கியமான மணி அடித்தது என்று அந்த மாதிரி அனுபவமாகும். பரதாதியுடன், நிர்மல் சாந்தா தாதிஜியுடன் நாடகம் உங்களையும் நெருக்கமான பங்கை செய்வதற்கு பொறுப்பாளராக்கி இருக்கிறது. எப்படி சென்ற கல்பத்தில் ஆக்கியிருந்ததோ அதேபோல் இப்பொழுதும் ஆக்குகிறது. திட்டம் யோசிப்பதினால் நடப்பதில்லை, ஆனால் விரும்பாவிட்டாலும் நாடகத்தின் பங்கு பொறுப்பாளராக ஆக்கிவிடுகிறது. இதிலேயும் பெரிய ரகசியம் இருக்கிறது. உங்களுக்கு வரதானமும் இருக்கிறது. லௌகீக மற்றும் அலௌகீக தந்தையின் குலத்தின் பெயரை பெருமையடைய செய்வதற்கு பொறுப்பாளரான ஆத்மா நீங்கள். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।